நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞானம் தரும் ஈஸ்வரி ஆனந்த பைரவி. ஆஹா, அம்மா ஸ்ருதி, தாத்தா அந்த கேண்டில் கொஞ்சம் கொண்டு வந்து வைமா. சரி தாத்தா. அம்மா ஸ்ருதி, நீ ஏதோ ஹர்ஷா டாக்குமெண்ட்ரியில ஏதோ பாட்டு பாடணும்னு சொன்னிய, அதை கொஞ்சம் தாத்தா கிட்ட பாடி காட்டுமா. கரண்ட் வர வரைக்கும் காலட்சேபம் ஆயிடும் இல்லையா? உட்காருமா, பாடு. So
ஸ்ருதி, ஹர்ஷா, எங்கடா போன இவ்வளவு நேரம்? அதுல யாருக்குமே தெரியல நீ எங்க போனேன்னு. உன்னை காணோன்னு எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? ஏன்டா இப்படி இருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா? நீ துபாய்க்கு போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன்டா. எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் ஆஃப். எதுக்குடா நீ எல்லாம் போனை யூஸ் பண்ற? ஒரு ஃபோன் பண்ணனும் நோக்கு தோணிட்டாடா? நோக்கு யார பத்தியும் கவலை இல்ல. நான் தான் தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கேன். நான் யார நோக்கு? நீ ப்ரப்போஸ் பண்ண, நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதானே நோக்கும் எனக்கு உள்ள உறவு. எனக்கு தெரியும் நோக்கு என்னெல்லாம் என் மேல இல்லவே இல்ல. இந்த ஆத்துல உள்ளவ மேலதான். ஏன்னா நீ அவளோட செல்ல புள்ள. அவளுக்கு ஏதாவது நான் ஓடி போயிடுறேன். இது பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணியா? என்ன மட்டும் ஏண்டா ஒதுங்கி ஒதுங்கி பாக்குற? ஒரு நாள் முழுக்க உனக்காக வெயிட் பண்ணி வெறுத்து போய் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏண்டா பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கேன்? உன்னால என் உணர்வை புரிஞ்சுக்கவே முடியாதடா. இது பாரு ஹர்ஷா, வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் உன்னை பைத்தியமா லவ் பண்றேன். Come on, you damn it. Propose me. Propose பண்ணுடா. You lousy fool from Dubai. Propose me. Propose பண்ணுடா. I love you. I love you, Harsha. I love you, Shruti. I love you. என்னை விட்டு போக மாட்டேல்ல? போக மாட்டேன் ஸ்ருதி. I love you. நான் மேல உயிரே வச்சிருக்கேன். I love you so much. I love you so much. I love you, Shruti. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் ஃபாதர். ஹலோ டாக்டர். இஸ் எனிதிங் ராங்? ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசணும் ஃபாதர். இந்த இடம் தேவனுடைய கருணை நிரம்பிய இடம். கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. வாங்க. ஃபாதர், as a டாக்டர், நான் கர்த்தரோட அருளால இந்த பூமியில பல உயிர்களுக்கு பிறப்பு கொடுத்திருக்கேன். ஏழைகளுக்கு இலவசமா நிறைய மருத்துவ உதவிகள் செஞ்சிருக்கேன். அதே சமயம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு டாக்டரோட எத்திக்ஸ மீறி ஒரு பொய் சொல்லிட்டேன் ஃபாதர். நான் சொன்ன பொய்யோட விளைவு ஒரு தாயோட வேதனைக்கு காரணமாயிடுச்சு. 23 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு மாயவரத்துல இருக்க என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. ராஜேஸ்வரியோட அம்மாவும் நானும் கிளாஸ்மேட்ஸ். அவங்க எனக்கு நிறைய பண உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க மக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே யார்கிட்டயும் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து கதறி அழுதாங்க. ஆனா பிரசவத்துல அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு ஃபாதர். 23 வருஷமா நான் இத மனசுக்குள்ளேயே வச்சு உருகிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன் ஃபாதர். அவங்க கூட எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாம போச்சு. இப்ப கும்பகோணத்துல ஹாஸ்பிடல் கட்டி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சம்பவமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இப்ப கூட டிவியில பேட்டி கொடுக்கும் போது
என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டேன். அத பார்த்த அந்த ராஜேஸ்வரி பொண்ணு நேரா என்ன தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. நான் இறந்ததுன்னு பொய் சொன்ன குழந்தை அது என்னோட குழந்தையான்னு கேக்குறா. நான் என்ன சொல்லட்டும்? இப்ப அவ நல்ல குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப அந்த உண்மைய சொன்னா எங்க அவளோட வாழ்க்கை பாதிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஃபாதர். அந்த தாயோட ஏக்கம் என்ன ரொம்ப வாட்டி எடுக்குது ஃபாதர். எனக்கு ஒண்ணுமே புரியல ஃபாதர். நான் என்ன செய்யட்டும்? இத பாருங்கம்மா, நீங்க செய்த பாவத்தோட சுமைய 23 வருஷமா சுமந்துட்டு வரீங்க. ஆண்டவன் இப்ப அந்த பொண்ணு ராஜேஸ்வரியை நேர்ல வரவழைச்சு நீங்க பண்ண அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு கர்த்தர். இங்க பாருங்க டாக்டர், தாய்மைங்கிற வார்த்தையிலேயே மெய் இருக்கு, ஆனா பொய் இருக்க கூடாது. அந்த பொண்ணு ராஜேஸ்வரி கிட்ட அவங்க குழந்தை சாகலங்கிற உண்மைய சொல்லிடுங்க. எப்பவுமே உண்மைதான் பல குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கும். சரி ஃபாதர். God bless you. ஹலோ. ஹலோ, ராஜேஸ்வரியா? ஆமா, நான் டாக்டர் லலிதா ஜோசப் பேசுறேம்மா. சொல்லுங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் மத்தியாஸ் சர்ச் வரைக்கும் வர முடியுமா? வரேன் டாக்டர். என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? நீ நேர்ல வாமா, நான் சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இது உடனே கிளம்பி வந்துடுறேன். சரி. வாமா. நமஸ்காரம். ராஜேஸ்வரி, கர்த்தர் நமக்கு மெழுகுவத்தியை ஏத்தி அதுக்கு ஒளி கொடுக்கிற சக்தியை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அதை ஊதி அணைக்கிற சக்தியும் கொடுத்திருக்காரு. நான் இதை எதுக்கு சொல்றேன்னு யோசிக்கிறியாமா? நான் உன் வாழ்க்கையில ஒளித்தர வந்த ஒரு சின்ன மெழுகுவத்திய ஊதி அணைச்சிட்டேம்மா. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் உன்கிட்ட உயிரோட இருக்க ஒரு குழந்தைய செத்து போச்சுன்னு அப்ப சொன்னேனே, அந்த குழந்தை சாகலமா. அந்த குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இது கர்த்தரோட இடம். இங்க பொய்க்கு இடமே கிடையாது. உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அதான் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சேனே, அதை சொல்றதுக்காக தான் நான் உன்னை இங்க வரவழைச்சேன். உங்க அம்மாவுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. அதனாலதான் அவங்க வற்புறுத்தினதும் என்னால எதுவும் சொல்ல முடியாம 23 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பிறந்த குழந்தைய இறந்ததா உன்கிட்ட பொய் சொல்லிட்டேம்மா. என் குழந்தை சாகலையா டாக்டர்? இல்லம்மா, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. உயிரோட தான் இருக்கு? ஆமாம்மா. இப்போ எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பவே குழந்தைய ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்ததா உங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாதுமா.
பிரசவத்தும் போதே இறந்து போச்சு. உனக்கு பிறந்த குழந்தைய இறந்ததா உன்கிட்ட போய் சொல்லிட்டேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜி வா, இப்பதான் ஆத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ராஜி தொடாதே, தொடாதே. ராஜி என்ன பண்ற நீ? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி ஏமாத்திட்ட? நீ என்ன ஏமாத்திட்ட? நீ என்ன ஏமாத்திட்ட? பெத்த பொண்ணை ஏமாத்திட்ட. இல்ல ராஜி, அந்த முதல்ல ஒண்ணு இல்லடி ராஜி. நீ பேசாத, பேசாத ராஜி. நோ நோ, என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. எனக்கு தெரியும். இல்ல ராஜி, இல்லம்மா. நீ பேசாத. நான் டாக்டர் லலிதா ஜோசப்ப பார்த்துட்டு தான் வரேன். அவங்க எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. உயிரோட நல்ல பிறந்த குழந்தைய செத்த பொழுதுதான் சொல்ல சொன்னியாமே. உன்னால எப்படி இவ்வளவு கொடூரமா யோசிக்க முடிஞ்சது? சொல்லு, என் குழந்தை எங்க? சொல்லு, என் குழந்தை என்ன பண்ண சொல்லு. உண்மையிலேயே சாகடிச்சிட்டியா? ஐயோ, என்ன பண்ண சொல்லுமா ப்ளீஸ். குழந்தை பிறந்த கையோட அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டேன்டி. என் குழந்தைய அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? எப்படிமா இந்த மாதிரி செஞ்சு எந்த அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டு சொல்லு. 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என் குழந்தை எந்த ஆசிரமத்துல இருக்கு? சொல்ல மாட்டியா? இத்தனை வருஷம் என்ன நம்ப வச்சது போதும். சொல்லு, என் குழந்தை எங்க இருக்க சொல்லு. சொல்லுமா, அட்ரஸ் சொல்ல, நான் போய் தேடிக்கிறேன். சொல்லு. தஞ்சாவூர்ல இருக்கிற விவேகானந்த ஆசிரமத்துல. கடவுளே, 23 வருஷமா என் குழந்தையை எப்படிமா அப்படி விட்டுட்ட? இல்ல ராஜி, தொடாத, தொடாத. உன்னை பார்த்தாலே நல்ல உயிரோட பிறந்த குழந்தைய செத்து போச்சுன்னு சொன்னியே. நீயும் 3 குழந்தைய பெத்தவதானே? இல்ல ராஜி, உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இன்னியோட முடிஞ்சு போச்சு. ஐயோ ராஜி, நோ. உன் முகத்தை பார்க்க கூட நான் விரும்பல. நீ செத்தா கூட நான் வரமாட்டேன். ராஜி, வரமாட்டேன். அப்படிலாம் சொல்லாதடி ராஜி. நீ செத்து போயிட்ட, அவ்வளவுதான், அவ்வளவுதான். ராஜி